அதையும் தாண்டி இன்னொரு பகுதியினர் என்னன்னு சொன்னால் 27 என்று சொல்லி, இது வளமையா எல்லா இடத்துலையும் சொல்லப்படுறத நான் அதை ஞாபகப்படுத்திட்டே போறேன். 27 என்று சொல்லி குறிப்பிட்டு வச்சிருவாங்க. லைலத்துல் கத்ர் நிகழ்ச்சி என்று போர்டையும் போட்டுருவாங்க. பாத்தீங்களா இல்லையா? லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்ச்சிகள் பெரிய 2 மௌலைமார் பெரிய பயானை போட்டு திக்ர் மஜ்லிஸ் தௌபாண்டு இஸ்திஃபார் இது ஒரு வகையில நல்ல விஷயங்கள் தான் செய்யறாங்க. ஆனா நல்ல விஷயம் செய்யறத ரசூலோட சுன்னாவின் அடிப்படையில் செய்யணும். ஒருவர் இப்ப தொழுகிறார், அல்லாஹ் குற்றம் பிடிப்பானா? குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத ஒரு தொழுகையை தொழுதார் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்காக அல்லாஹ் தண்டிப்பான். இப்ப மாறி போற 5 ரக்காத் 6 ரக்காத் தொழுகிறாங்க, 6 ரக்காத் தொழுகிறாங்க, கேட்டா என்னமோ ஒரு பேரை சொல்லாங்க, அவ்வாபினா என்னமோ ஒரு பேரை சொல்லாங்க. இப்படி ரசூலா காட்டி தந்தாங்களா? இல்ல. அவர் 6 தொழுதாலும் சரி 50 ரக்காத் தொழுதாலும் சரி அவர் தண்டிக்கப்படுவார். ஏன் தண்டிக்கப்படுவார்? அவர் குற்றவாளி. எல்லா இடத்துல பிதாத் செஞ்சா அவர் குற்றவாளி. ஏன் குற்றவாளி? தொழுதா பாவமா? தொழுதா பாவம் இல்லை. ரசூலுல்லாஹ் காட்டித்தராத ஒன்றை செய்தால், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாறு செய்து அதை இபாதத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சதுக்கு அல்லாஹ் தண்டிப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம தெளிவாக இருக்கணும். 27ஆம் கிழமை லைலத்துல் கத்ர் புனித சிறப்பு நிகழ்ச்சிகள் அப்படி நிறைய போட் போடுவாங்க, நிறைய செய்யறாங்க. இது என்ன பாருங்க, அமல் செய்யறதோட வருஷத்துல ஒரு முறை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமல் செய்யறாங்க, அதை கூட விட மாட்டேங்கிறாங்களே, விதத் சொல்றாங்களேன்னு சொல்லுவாங்க. நாங்க சொல்லும் அப்படி செய்யறது, நீங்க செய்யறது அமல் தான். ஆனா நீங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றம் செய்றீங்க, அதனால் நீங்க செய்யறது பிதா. அது பாவம். நீங்க செஞ்சது எல்லாரும் ஒன்று சேர்த்து செய்யுங்க தானே. கடைசி 10 ஃபுல்லா அப்படி செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ். கடைசி 10 ஃபுல்லா அல்ல ஒற்றைப்படையில முடியல, ஒற்றைப்படையில 21 25 23 இப்படி செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அதுல 27 மட்டும் ரசூலா செஞ்சாங்களா, சஹாபாக்கள் செஞ்சாங்களா, தாபியங்கள் செஞ்சாங்களா? யார் செஞ்சாங்க? குர்ஆன் ஹதீஸ்ல அப்படி இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே. எனவே மனிதர்கள் தொழாதவர்களும் அந்த 27 கியாமுல் லைல் இரவு தொழுகை தொழுது இஸ்திக்பார் செய்து மௌலவி ஒரு துஆ கேட்க பின்னாலே இருந்து சொல்லி இந்த பித்ஆக்களை பாவத்திலிருந்து பித்ஆவை செய்து கொண்டு போறார். சைத்தானுக்கு அதான் விருப்பம். பாவத்தை விட பித்அத்தன் சைத்தானுக்கு விருப்பம் கூட. ஏன்? பாவம் செஞ்சவன்ட்ட போய் நீ பாவம் செய்யறான்டா அவன் தௌபா செஞ்சு மீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிதத்வாதி பித்அத்தை நன்மை நினைச்சிட்டு செய்யறான், நான் விடுவானா? நன்மை நினைச்சு செய்யறது யாராவது சொன்னா விடுவாங்களா? நாங்க செய்யறது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க உங்களோட வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப செய்யறது எல்லாம் என்ன பிதா? அப்ப எனவே சைத்தானுக்கு அதான் விருப்பம் கூட. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அந்த 27 என்று சொல்லி வைத்து அப்படி நாங்கள் செய்யக்கூடாது, அது பிழை. அடுத்தது அதுக்குள்ள நிறைய விஷயங்கள். முன்னால இருந்துகிட்டு லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு நான் முன்னால் செஞ்ச பாவம் பின்னால் செஞ்ச பாவம் அப்படி இப்படின்னு மௌலே சொல்லுவார். பின்னுக்கு ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லாஹ்விடத்துல நாங்க தனியே கேட்கணும், ரகசியமா கேட்கணும். கூட்டா கும்மலம் அடிக்கிறதுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஆள் கத்த பின்னால் ஆமீன் சொல்ல இது வழி